ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ரொம்பவே சூப்பரான சோயாபீன் கிரேவி தான் செய்ய போகிறோம். இது சப்பாத்தி, சாதம், தோசைன்னு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஃப்ரெஷ் சோயாபீன்ஸை இந்த மாதிரி உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இது 1 கப் அளவு இருக்கும், 200 கிராம் இருக்கும். இதை கழுவிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுத்தால் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடும். இப்போ நாம் குக்கரில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே பட்டை, கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு 3 பல் பூடு, கொஞ்சமாக இஞ்சி, 1 மிளகாய் சேர்த்துருக்கேன். இதை நல்லா இடித்து எடுத்துக்கலாம். அதையும் இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். அது வதங்கினதுக்கப்புறமா நான் 2 தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். 1.5 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா வாடையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்க விடுங்க. வதங்கினதுக்கு அப்புறமா நாம் வேக வச்சுருக்கிற சோயாபீனை சேர்த்துடலாம். அதோட தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. இது கூட இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி நாம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நாம் குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு 2 விசில் விட்டு எடுங்க. ஃபுல்லாக கேஸ் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்மளோட சோயாபீன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இது சேர்க்கறதுனால கிரேவி இன்னுமே டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.